Hello friends, welcome to Aptitude Simplified Concepts. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா percentage more or less frequently asked questions பார்க்க போறோம். So previous வீடியோல percentage to fraction values சில values வந்து சொல்லி important values அதுல உள்ள important tricks conversions எல்லாமே சொல்லிருக்கேன். So one time அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டீங்க அப்படினா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். So first question பார்ப்போம். Geeta has 20% more marks than Sita. By how much percentage less marks Sita has than that of Geeta அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி percentage questionsல எப்போதுமே percentage value fraction மாத்துங்க. So 20% ஓட fraction value என்ன அப்படின்னா 1/5. So 5 பார்ட்ங்கிறது வந்து சீதா எடுத்த பார்ட். So more marks சொல்லிருக்காங்களா? So இந்த 1 part numeratorல இருக்கிறது தான் வந்து more or lessங்கிற வேல்யூ. இந்த 5ங்கிறது தான் ஒரிஜினல் வேல்யூ. So 1 part வந்து கீதா அதிகமா எடுத்திருக்கா. So கீதாவுக்கும் சீதாவுக்கும் இப்ப சீதா 5 part எடுத்திருக்கா அப்படின்னா 5 plus 1 வந்து 6 part வந்து கீதா எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சீதா கீதாவோட எவ்வளவு மார்க் லெஸ் தென் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So இதோட டிஃபரன்ஸ் என்னது? 6 minus 5 வந்து 1. யாரோட கம்பேர் பண்ணிருக்காங்க? தேன்க்கு அப்புறம் வருது யாரு? கீதா. So கீதாவோட கம்பேர் பண்ணிருக்காங்க. அப்ப கீதாவை டினாமினேட்டர்ல போடணும். 1/6 into 100 is equal to 16.66%. So 16.66% வந்து சீதா கீதாவோட less than எடுத்திருக்கா. So second question, the daily income is increased by 25% and a person now gets ₹25 per day. What was his daily income before increase அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So இதுல நம்ம percentage fraction மாத்துவோமா? 25% ஓட fraction value என்னன்னா 1/4. So 1/4ல denominator எப்போதுமே ஒரிஜினல் பார்ட். இந்த 1 part தான் இப்ப வந்து எக்ஸ்ட்ரா பார்ட், இன்க்ரீஸ் ஆன பார்ட். So இப்ப ரெண்டுத்துக்கும் இப்ப 4 plus 1 னா 5 part. இப்ப வாங்குற இன்கம் தான் சொல்லி கொடுத்திருக்காங்க, நியூ இன்கம் கொடுத்திருக்காங்க. So 5 part வந்துச்சு அப்படின்னா 4 plus 1 5 வந்துச்சு அப்படின்னா ₹25 ஒரு நாளைக்கு வாங்குறாங்க. So இதுல இருந்து 1 part ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 5 part 25 னா 1 part ஓட வேல்யூ ₹5. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வாட் வாஸ் ஹிஸ் டெய்லி இன்கம் பிஃபோர் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிஃபோர் இன்கம் போது டினாமினேட்டர் வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ. ஸோ 4 part நம்ம கண்டுபிடிக்கணும். 4 part இஸ் ஈக்குவல் டு 5 into 4 வந்து ₹20. ₹20 தான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வாங்கிட்டு இருந்த அவனோட டெய்லி இன்கம். தேர்ட் கொஸ்டின், 65% of a number is 21 less than 3/4 of that number. What is the number அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துட்டாங்க? 65% of நம்பரை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். less than 21 less than இருக்கு. ஸோ 21 மைனஸ் பண்ணிக்கோங்க. 3/4 of that number, 3/4 of x. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இது பெர்சன்டேஜ்ல இருக்கு, இது ஃபிராக்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த ஃபிராக்ஷனையும் பெர்சன்டேஜா நீங்க கன்வெர்ட் பண்ணுங்க, இல்ல பெர்சன்டேஜை ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபிராக்ஷன் வேல்யூவை பெர்சன்டேஜா மாத்துறேன். 3/4 பெர்சன்டேஜா மாத்துறீங்கன்னா 75% of x. இது வந்து 65% of x minus 21. So இந்த 65 இந்த சைடு கொண்டுட்டு வருவோம். 75 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா மைனஸ் ஆகும். 75 minus 65 10% of x. இந்த 21 minus 21 இந்த சைடு போனுச்சு அப்படின்னா 21 plus 21. நமக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? நம்பர் கேட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர், அந்த நம்பரை வந்து 100% அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. 100% அந்த ஒரிஜினல் நம்பரை 100% அப்படின்னு எடுத்துக்கோங்க. So 10% of a number வந்து 21 அப்படின்னா 100% அப்படின்னு இருக்கிறது என்ன ஆகும்? 21 into 10 210. So அந்த நம்பர் வந்து 210. Next question, if 66 2/3% of a number is added with itself, then result becomes 3900. What is the number அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So இந்த டைப் ஆஃப் क्वेश्चन நம்ம எழுதுறதுக்கு எப்படி பண்ணிட்டு இருக்கோம்? இந்த பெர்சன்டேஜ் வேல்யூவை ஃபிராக்ஷனா மாத்துறோம். 66 2/3% னா 66.66%. இதோட ஃபிராக்ஷன் வேல்யூ என்னது? 2/3. பெர்சன்டேஜ் டேபிள்ல நம்ம சொல்லிருக்கோம் இதோட வேல்யூ எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. So 2/3. இப்ப 2/3 டினாமினேட்டர் எப்போதுமே ஒரிஜினல் பார்ட். இதுதான் வந்து இது ஆட் ஆன பார்ட். சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 66% ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ 3 பார்ட்டோட 2 part ஆட் ஆகுது. 3 part plus 2 part ஆட் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குது? 3900 கிடைக்குது. சோ 5 part வந்து 3900. வாட் இஸ் த நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த நம்பர்?
நம்பர் நம்ம கீழே உள்ள நம்பர் தான் ஒரிஜினல் பார்ட். ஸோ 3 பார்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல வந்து 5 பார்ட்ல இருந்து 1 பார்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? 1 பார்ட் வேல்யூ வந்து 780. ஸோ 3 பார்ட் கண்டுபிடிக்கணும்னா 780 இன்டூ 3 போட்டோம் அப்படின்னா 2340. அந்த நம்பரோட வேல்யூ என்ன? 2340. Ramesh invested 20% more than Bharani and Bharani invested 20% less than Kunal. If the total sum of the investment is rupees 8280, how much amount did Kunal invest? சொல்லி கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரமேஷும் பரணிக்கும் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 20% கொடுத்துருக்காங்க. 20% ரமேஷ் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ 20% ஃபிராக்ஷன் வேல்யூ என்னன்னா 1/5. ஸோ இதுதான் ஒரிஜினல் பார்ட். இதுல வந்து 1 பார்ட்ங்கிறது மோர் தென் இன்வெஸ்டட். ஸோ ரமேஷ் வந்து 1 பார்ட் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ ரமேஷ் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 5 + 1 = 6. பரணி வந்து 5. அதே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பரணி இன்வெஸ்டட் 20% லெஸ் தென் குணால்னு சொல்லியிருக்காங்க. 20%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ 1/5. ஸோ இப்போ 5ங்கிறது குணால் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட், பரணி வந்து 20% லெஸ்ஸா. ஸோ இதுல நியூமரேட்டர் தான் லெஸ் தென். ஸோ பரணி வந்து 1 பார்ட் லெஸ் தென் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ ரெண்டு பேருக்கும் உள்ள ரேஷியோ 5 - 1 லெஸ் தென்ங்கிறதுனால நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். 5 - 1ங்கிறது 4. குணால் இன்வெஸ்டட் 5. இப்போ இதுல 3 ரேஷியோ இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இதுல நம்ம மூணுத்துக்குமே ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 5 இந்த சைட் போடுங்க, இந்த 4 இந்த சைட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 6 × 4 = 24, 5 × 4 = 20, 5 × 5 = 25. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் தேர் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 8280. அப்படின்னா இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ 24 பார்ட் 20, 25 போட்டோம் அப்படின்னா 69 பார்ட். ஸோ 69 பார்ட் எதுக்கு ஈக்குவல்னா 8280. ஸோ குணால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்? குணாலோட இன்வெஸ்ட்மெண்ட் 25 பார்ட். ஸோ 25 பார்ட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் வேணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 இன்டூ 8280. 69 இன்டூ எக்ஸா, இந்த 69 கீழே டினாமினேட்டர்ல வருது. 3 டைம்ஸ் கேன்சல் பண்ண என்ன ஆகும்? 2760. கீழே வந்து 23. ஸோ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 3000 வரும். 3000ங்கிறது குணால் இன்வெஸ்ட்மெண்ட் குணாலோட இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். 25% of a number is less than 18% of 650/90. The number கேட்டிருக்காங்க. ஸோ 25% of a number x ன்னு எடுத்துக்கோங்க. less than 18% of 150. லெஸ் தென் எவ்வளோ லெஸ் ஆகுது அப்படின்னா 90 லெஸ் ஆகுது. ஸோ -19 போட்டுக்கோங்க. இதுல இருந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னா 18% of 650. ஸோ 18% of 650. 18% of 650 கண்டுபிடிக்கணும். 18 divided by 100 into 650. 0 and 0 gets cancelled. 1 times, 3 times, 2, 9. 9 into 13 sir 117. 117 minus 19 வந்து இதுக்கு ஈக்குவல்னா 98. 117 minus 90 98. ஸோ இது வந்து 25% of x. நம்பர் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து 100% வேணும். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கும். 25% வந்து வேல்யூ 98. இது நீங்கள் ஃப்ராக்ஷனாகவும் மாற்றிக்கலாம், இல்லை பர்சன்டேஜாகவும் வச்சுக்கலாம். ஸோ கேட்டிருக்க நம்பர் வந்து 100%. அப்படி 100% வந்து எக்ஸ். ஸோ இதை வந்து எக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இன்டூ 98 டிவைடட் பை 25. 1 times, 4 times, 4 is 32. 392. ஸோ the number வந்து 392. Next question. If 37 1/2% of a number is 900, then 62 1/% of a number is அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ்ல எங்கெல்லாம் வந்து 1/2 or 0.5 அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களோ அதெல்லாம் வந்து ஃப்ராக்ஷன் வேல்யூவாக மாற்றும் போது நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா 1/8ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூவா 1/8ஓட மல்டிபிள்ஸாக இருக்கும்.
இப்போ வந்து 12.5ங்கிறது வந்து அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/8 பர்சன்டேஜ் டேபிள் இது நம்ம சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 12.5ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து 1/8. ஸோ 37 1/2 பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னா 1/8 into 3 இதுதான் வந்து 37 1/2 பர்சன்டேஜோட வேல்யூ. ஸோ 3/8ஓட 37.5% ஃப்ராக்ஷனா மாத்தா 3/8. ஸோ 3/8ஓட ஆஃப் எ நம்பர் வந்து 900 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா 62 1/2% எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 62.5%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னன்னா 7/8. ஸோ 7/8ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சாரி 62.5 வந்து 5/8. 62.5%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னன்னா 5/8. ஸோ நம்ம 5/8 பார்ட் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 3/8 ஆஃப் எக்ஸ் வந்து 900 இது கேன்சல் பண்ணா 300. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 3s are 2400. 5/8 ஆஃப் எக்ஸ் 5/8 ஆஃப் எக்ஸ் போடணும். ஸோ 5/8 ஆஃப் 2400 போட்டோம்னா 1500. So 62 1/2% ஓட வேல்யூ என்னன்னா percentage of the number வந்து 1500. So இதுல என்ன பண்ணிருக்கோம் 37 1/2 னா 0.5 இதோட fraction value 3/8 of x ன்னு எடுத்திருக்கோம். 62.5 ஓட fraction value வந்து 5/8. So இது வந்து எப்பெல்லாம் 0.5 பார்க்குறோம் அப்படின்னா அதுல 1/8 ஓட மல்டிபிள்ஸா இருக்கும். So 1/8 ஓட fraction value 12.5 இதோட மல்டிபிள்ஸ் தான் வந்து 3/8 5/8. இதை வச்சு இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், if 11% of a number exceeds 7% of same number by 18 the number will be அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. So 11% exceeds 7% of a number by 18 எவ்வளவு எக்ஸிட் ஆகுதுன்னா 18. So 11% minus 7%ங்கிறது 4% of x is equal to 18. So 100% is equal to 100% of the number. அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். So ரெண்டுத்தையும் cross multiply பண்ணுங்க. x is equal to 100 into 80 divided by 4. 50 by 2 9. 50 into 9 வந்து 450. So the number வந்து 450. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பர்சன்டேஜ் டேபிள் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.